அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயில். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். இத்திருத்தலத்து மூலவர் கந்தசுவாமி. கந்தசுவாமி கோயில்னு சொல்லுவாங்க, திருப்போரூர் முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் முருகர். கந்தசுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருப்பதால் பிரதான பூஜைகள் செய்வதற்காக சுப்பிரமணியர் யந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே இவருக்கு அபிஷேகம் கிடையாது. கூர்ம பீடத்தின் மேலுள்ள இந்த யந்திரத்தில் முருகனின் 300 திருப்பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. முருகனுக்கு பூஜைகள் நடந்த பின் இந்த யந்திரத்திற்கு பூஜை நடக்கும். பிரம்மாவிற்குரிய அர்ச்சர மாலை கண்டிகை சிவபெருமானைப் போல வலது கையால் ஆசிர்வதிக்கும் அபயஹஸ்த நிலை, பெருமாளைப் போல இடது கையை தொடையில் வைத்து உருஹஸ்த நிலை என மும்மூர்த்திகளையும் அம்சமாக முருகன் இங்கு விளங்குகிறார். இக்கோயிலோட சிறப்பு சொல்கிறேன். பிரளயத்தால் 6 முறை அழிவை சந்தித்து 7வது முறை கட்டப்பட்ட கோயில் தற்போது இங்கு உள்ளது. ஓம்கார அமைப்பில் அமைந்த கோயில் இது. சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும்போது சந்நிதியிலிருந்து பார்த்தால் முன்னால் செல்பவர்களின் முதுகு தெரியாதபடி நுட்பமாக கட்டப்பட்டுள்ளது. கொடிமரம் கோபுரத்திற்கு வெளியே இருக்கிறது. சுவாமிமலை திருத்தணி தலங்களைப் போலவே இங்கும் சுவாமி எதிரே ஐராவதம், அதாவது வெள்ளை யானை வாகனம் இங்கு உள்ளது. வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. முருகன் சந்நிதி கோஷ்டத்தில் பிரம்மாவின் இடத்தில் பிரம்மசாஸ்தா முருகனின் ஒரு வடிவம் இருக்கிறார். இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது. வைகாசி விசாகத்தன்று சுவாமிக்கு திருப்பாவாடை வைபவமும் தைப்பூசத்தை ஒட்டி சுவாமிக்கு தெப்பத் திருவிழாவும் விசேஷமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள யந்திர முருகனை வழிபடுகின்றனர். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்குள்ள அம்மனை வழிபடுகின்றனர். முருகன் சந்நிதி சுற்றுச்சுவரில் அவரது ஒரு வடிவமான குக்குடாப்தஜர் சிலை உள்ளது. குக்குடம் என்றால் சேவல். ஒரு கையில் சேவல் வைத்திருப்பதால் இவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது. பாஸ்போர்ட், விசா கிடைக்க தாமதம் அல்லது சிக்கல் இருந்தால் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இவருக்கு அர்ச்சனை செய்து வேண்டிக் கொண்டால் நிச்சயம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். பாஸ்போர்ட், விசா மிகவும் எளிமையான முறையில் கிடைத்துவிடும். வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் நலமாக இருக்கவும் இவரை வேண்டிக் கொள்வதுண்டு. மும்மூர்த்தியின் அம்சமான முருகன் இவர். சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியதால் முருகனை சிவ அம்சமாக வழிபடுகின்றனர். பிரணவ மந்திர பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்தபொழுது முருகனே படைப்பு தொழில் செய்தார். இதனால் இவரை பிரம்மாவின் அம்சமாகவும் வழிபடுவதுண்டு. திருச்செந்தூர் போன்ற தலங்களில் விழாக்காலங்களில் சுவாமி மும்மூர்த்திகளின் அலங்காரத்தில் எழுந்தருள்வார். இங்கு கந்தசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தருகிறார். பிரம்மாவிற்குரிய அர்ச்சர மாலை கண்டிகை இவரிடம் உள்ளது. சிவபெருமானைப் போல வலது கையை ஆசிர்வதித்தபடி நிலையில் உள்ளார். பெருமாளைப் போல இடது கையை தொடையில் வைத்து ஊரு ஹஸ்த நிலையிலும் காட்சி தருகிறார். கந்தசுவாமி தலத்தில் அனுக்கிரகம் செய்யும் மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். கோயிலுக்கு அருகில் உள்ள குன்றில் கைலாசநாதர் பாலாம்பிகை கோயில் உள்ளது. இவ்வாறு மலையில் சிவனும் அடிவாரத்தில் முருகனுமாக அமைந்த தலம் இது. முன்பு முருகன் சிலை மட்டும் இருந்தது. பின்னர் வள்ளி தெய்வானையை பிரதிஷ்டை செய்தனர். முருகன் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் அபிஷேகம் கிடையாது, புனுகு மட்டும் சாத்துகின்றனர். இத்தலத்தில் முருகன் சிலை கண்டறியப்பட்ட பொழுது அது ஒரு பனை மரத்தில் செய்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பாத்திரத்தை தற்போதும் வைத்துள்ளனர். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போல இந்த பானை செல்வத்தை தருவதாக ஐதீகம். நைவேத்தியத்திற்கான அரிசியை இதில்தான் வைத்துள்ளனர். இக்கோவிலில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்ட போனது. சுவாமி சிலையும் ஒரு பனை மரத்தடியில் இருந்தது. மதுரையில் வசித்த சிதம்பர சுவாமி கனவில் தோன்றிய முருகன் இது பற்றி அவருக்கு தெரிவித்தார்.
சிதம்பர சுவாமி இங்கு வந்து முருகன் சிலையை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார். காட்டை சீர்திருத்தி புதிய கோவிலை எழுப்பினார். கந்தசுவாமியை போற்றி 726 பாடல்கள் பாடியுள்ளார். இவருக்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது. வைகாசி விசாகத்தன்று இவருக்கு குரு பூஜை வைபவம் நடக்கும். இவ்வேளையில் முருகன் எதிரே சிதம்பர சுவாமிகளை வைத்து அவர் சுவாமியுடன் இரண்டர கலப்பது போல பாவனை செய்வர். அருணகிரிநாதர் திருப்புகழில் இத்திருத்தலம் பற்றி பாடியுள்ளார். அவர் கந்தசுவாமியை சகல வேதங்களின் வடிவம் என குறிப்பிட்டுள்ளார். கல்வியில் சிறந்து விளங்க முருகனை வேண்டிக் கொள்ளலாம். இப்போ எல்லாரும் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, இங்கே வந்து இங்கே சுவாமியை வேண்டிட்டு போகலாம். கோவில் பிரகாரத்தில் வான்மீகிநாதர் சந்நிதி உள்ளது. பக்தர்களுக்கு புண்ணியம் கிடைக்க காரணமாக இருப்பதால் இவருக்கான அம்பிகைக்கு புண்ணிய காரணியம்மன் என்று பெயர். வழக்கமாக சுவாமிகள் விமானத்தின் மேலே ஒரு கலசம்தான் இருக்கும். இவர்களது சந்நிதி விமானம் 5 கலசத்துடன் இருக்கிறது. கேதார கௌரி நோம்பானது தீபாவளிக்கு மறுநாள் வரும் விரதம் அது. இவளது சந்நிதியில் விசேஷ பூஜைகள் நடக்கும். இச்சமயத்தில் பெண்கள் சுமங்கலி பாக்கியத்திற்காக இத்தாயிடம் அதிரசம் படைத்து வேண்டிக் கொள்வர். முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க அவர்களுடன் 3 இடங்களில் போரிட்டார். திருச்செந்தூரில் கடலில் போரிட்டு மாயையை அடக்கினார். திருப்பரங்குன்றத்தில் நிலத்தில் போர் செய்து கண்மத்தை அழித்தார். திருப்போரூரில் விண்ணில் போர் புரிந்து ஆணவத்தை அடக்கி ஞானம் தந்தார். இங்கு கந்தசுவாமி என்ற பெயரில் எழுந்தருளியுள்ளார். பொதிகை செல்லும் வழியில் அகத்தியர் இங்குள்ள முருகனை தரிசித்துள்ளார். தாரகனுடன் போர் நடந்ததால் இத்தலத்திற்கு போரூர், தாருகாபுரி, சமராபுரி என்ற பெயர் ஏற்பட்டது. கந்தசஷ்டி கவசத்தில் இத்தலத்து முருகனை சமராபுரிவாழ் சண்முகத்தரசே என குறிப்பிட்டுள்ளனர். பாலதேவராய சுவாமி இக்கோவிலில் ஒரு காலத்தில் மண்ணில் புதையுண்டு போனது. சுவாமி சிலையும் ஒரு பனை மரத்தடியில் இருந்தது. மதுரையில் வசித்த சிதம்பர சுவாமியின் கனவில் தோன்றிய முருகன் இது பற்றி அவருக்கு தெரிவித்தார். சிதம்பர சுவாமி இங்கு வந்து முருகன் சிலையை கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார். கந்தசஷ்டி விழா இங்கு விசேஷமாக நடக்கும். இவ்வேளையில் கஜமுகன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன், அஜமுகி, தாரகன் ஆகிய அரக்கர்களை வதம் செய்வார். மாசி பிரம்மோற்சவத்தின் போது முருகன் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்யும் வைபவம் நடக்கும். முருகன் வாய் மீது கை வைத்துள்ள சிவனின் மடியில் அமர்ந்து உபதேசம் செய்யும் சிலை இங்குள்ளது. இவ்வேளையில் மகாவிஷ்ணு, விநாயகர், நந்தி, பிரம்மா, இந்திரன் ஆகியோர் உடனிருப்பர். இவ்விழாவின் 3ஆம் நாளில் முருகன் ஆட்டுக்கிடா வாகனத்தில் புறப்படுவார். கையில் வில்லேந்தி மயில் மேல் காலை வைத்தபடி சம்ஹார முத்துக்குமார சுவாமிக்கும் இங்கு சிலை உள்ளது. மாசி மாத பிரம்மோற்சவம் இங்கு மிகவும் விசேஷமாக நடக்கும். முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்குள்ள அம்மனை வழிபடுகின்றனர். பாஸ்போர்ட், விசா கிடைக்க தாமதம் அல்லது சிக்கல் இருந்தால் வெளிநாடு செல்ல முடியாதவர்கள் இவருக்கு வந்து அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். வெளிநாட்டில் உள்ள உறவினர்கள் நலமாக இருக்கவும் சுவாமியை வந்து வேண்டிக் கொள்வதுண்டு. எல்லாம் வல்ல முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். உதவி பெருசோ சின்னதோ நம்மால் முடிந்ததை நாள்தோறும் செய்து வருவோம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.